கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இந்த ஊழியத்தின் பாதை என்ற இந்த நிகழ்ச்சிக்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனும் வசனத்தை கேட்கிறவனும் உணர்கிறவனுமாயிருந்து 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலன் தருவான் என்றார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எப்படியாவது ஜனங்களை தன்னுடைய ராஜ்யத்திற்கு கூட்டிக் கொண்டு போக வேண்டும் என்பதற்காகவே பல பிரயாசங்களை கொடுத்தார். அவருடைய ஜீவனையே கொடுத்தார். மட்டுமல்ல, சபைகளை ஸ்தாபித்தார், சீஷர்களை எழுப்பினார். இன்றைக்கும் அது அப்படியே சபைகளும் வளர்ந்து கொண்டிருக்கின்றன, சீஷர்களும் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இவை எல்லாவற்றின் நோக்கமும் எப்படியாவது மனுக்குலத்தை தன்னுடைய ராஜ்யத்திலே தன்னோடு வைத்திருக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக தான். இதிலே தேவனுடைய ஊழியக்காரர்களாகிய நமக்கும் ஒரு சிறிய பங்கை தேவன் கொடுத்திருக்கிறார். சில காரியங்களை தேவன் நமக்கு இன்றைக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறார். அதாவது, நாம் வசனங்களை போதிக்கும் பொழுது ஜனங்கள் கேட்கிறார்கள். இயேசு கிறிஸ்து மனித ரூபமாக இந்த உலகத்தில் இருந்த நாட்களில் திரளான ஜனங்களை பார்த்து அவர் மனதுருகினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஜனங்கள் நமக்கு முன்பாக கூடி வரும் பொழுது தேவனுடைய ஊழியக்காரர்களாகிய நமக்கு ஒரு மனதுருக்கம் வர வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஒருவேளை நாம் நினைக்கலாம், அடிக்கடியாக ஜனங்கள் வருகிறார்கள் என்று, அடிக்கடியாக மீட்டிங் வருகிறார்கள் என்று. எப்படி அடிக்கடியாக வந்தாலும், எந்த மீட்டிங்க்கு வந்தாலும், கூட்டத்தை பார்க்கும்போது தேவனுடைய ஊழியக்காரர்களாகிய நமக்கு கூட்டம் பெரிதாக இருந்தால் சந்தோஷம்தான். அதே நேரம் இருதயத்தின் ஆழத்தில் ஒரு மனதுருக்கம் வர வேண்டியது அவசியம். ஏனென்றால் அந்த கூட்டம் அவர்கள் பல சூழ்நிலைகளிலிருந்து வருகிறார்கள், பற்பல காரியங்களை விட்டு வருகிறார்கள். உலக பிரகாரமாக ஒரு ஆர்கனைசேஷனை எடுத்தால் அதில் ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப் பார்த்தால் மேன் பவர் என்று சொல்லுவார்கள். அந்த மேன் பவர் ஒரு 1 hour அதை அவர்கள் வேலை செய்யாவிட்டால் இத்தனை மேன் பவர் லாஸ் ஆகுது என்று சொல்லுவார்கள். நம்மிடத்தில் கூடி வருகிற ஜனங்கள் பற்பல சூழ்நிலைகளில் உள்ளவர்கள். அவர்கள் இங்கே கூடி வருகிறதுனால் சில நஷ்டங்கள் அவர்கள் குடும்பங்களுக்கு அல்லது வேறு யாருக்கோ ஏற்படும். அது உண்மை. இங்கு வருகிற நேரத்தை அவர்கள் இன்னொரு இடத்திலே செலவு பண்ணியிருந்தால் அங்கே அவர்களுக்கு உலக பிரகாரமான பலன் கிடைக்கும். ஆனால் தேவனுடைய அநாதி சித்தத்தின்படி அவர்கள் சபைக்கோ கூட்டங்களுக்கோ பிரசங்கங்களை கேட்கிறதுக்கென்று கூடி வருகிறார்கள். ஏனென்றால் தேவனுடைய வார்த்தை அது அவர்களுக்கு ஆறுதலையும் பலனையும் ஆசீர்வாதங்களையும் அருளுகிறது. ஆகவே அவர்கள் ஜனங்கள் கூடி வருகிறது தேவன் பெயரில் உள்ள அன்பினாலும் தேவனுடைய வார்த்தைகளை கேட்க வேண்டும் என்ற ஆசையினாலும் தாகத்தினாலும் அவர்கள் விடுதலைகளையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தோடு வருகிறார்கள். இப்படியாக நாம் இது ஒரு கூட்டத்தின் இயற்கை. தேவனுடைய ஊழியக்காரர்களாகிய நாம் நம்முடைய பிரசங்கங்களை அசஸ் பண்ணுறவங்களாக காணப்பட வேண்டும். அது நமக்கு நல்லது. ஏனென்றால் நாம் நல்லது, பிரசங்கம் நன்றாக இருந்தது என்று அநேகர் சொல்லுவார்கள். ஆனால் உண்மையிலேயே நல்ல பிரசங்கம் என்றால் அது அந்த கேட்கிறவர்களுடைய இருதயத்திலே பதிந்து 1, 30, 60, 100ஆக பலன் தர வேண்டும். இம்மைக்குரிய ஆசீர்வாதங்களையும் விடுதலைகளையும் மறுமைக்குரிய நன்மைகளையும் அவர்களுடைய வாழ்க்கையிலே அது கொண்டு வரும் பொழுதுதான் அது ஒரு நல்ல பிரசங்கமாக அமையும். அது நம்முடைய கரங்களில் இல்லை, அது தேவனுடைய கரங்களில் இருக்கிறது. ஆனால் தேவனுடைய ஊழியக்காரர்களாகிய நாம் ஜனங்கள் கூடி வரும் பொழுது
இப்படிப்பட்ட மனதுருக்கங்கள், இப்படிப்பட்ட மனதின் எண்ணங்கள் நமக்கு நிச்சயம் தேவை. எத்தனை பேர் கூட்டம் கூடி வருகிறதில் எத்தனை பேர் நம்முடைய வார்த்தைகளை கேட்டு தேவனுடைய ராஜ்யத்துக்கு பங்காளிகளாக மாற முடியும், தேவனுடைய வருகையிலே தகுதியுள்ளவர்களாய் மாற முடியும் என்பதை நாம் சற்று கவனிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். நாம் வாழ்கிற காலம் இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை சீக்கிரமாக இருக்கிற காலம். ஆகவே இந்த நாட்களிலே இந்த வசனம் நாம் யாவருக்கும் தெரிந்தது. விதைகள் விதைக்கிறது என்றால் பிரசங்கம் பண்ணுகிறது, தேவ வசனங்களை விதைக்கிறது. அதில் இங்கே 4 வகையான நிலங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. வழி அருகே முள்ளுள்ள நிலம், கற்பாறையான நிலம், நல்ல நிலம் என்று. நம்முடைய கூட்டங்களிலே இப்படிப்பட்ட 4 கேட்டகரிஸும் இருப்பார்கள். ஆகவே நாம் தேவனுடைய ஊழியக்காரர்களாகிய நாம் இன்னும் சிறிதளவு உத்தரவாதம் எடுத்து ஜனங்களுக்காக நாம் பரிதபித்து அவர்களுக்கு தேவனுடைய வார்த்தைகளை கொண்டு வரும் பொழுது, அந்த நிலங்களை பண்படுத்தும் பொழுது, அப்புறம் பண்படுத்தி விட்டு விதை விதைக்கும் பொழுது தான் நல்ல பலன் கிடைக்கும். அதே போன்று கவலைகள், ஐஸ்வர்யத்தின் மயக்கங்கள், பிசாசின் கிரியைகள், இப்படிப்பட்ட பிடியில் இருக்கிற ஜனங்களை பண்படுத்தி தேவனுடைய வார்த்தைகளை சொல்லும் பொழுது நிச்சயமாகவே அது நல்ல பலன்களை தரும். நாமும் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்களாய் காணப்பட முடியும். அதற்கேற்ற கிருபைகளை தேவன் நமக்கு தந்தருள்வாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபை நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த ஊழியத்தின் பாதை என்ற நிகழ்ச்சிக்காக நன்றி. இந்த நாளிலும் ஊழியர்களாகிய எங்களோடு நீர் பேசின உடைய நல்ல ஆலோசனைகளுக்காக நன்றி. எங்களுடைய பிரசங்கங்கள் யாவும் நல்ல பலன்களை தரும்படியாக நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளைப் போல காணப்பட உதவி செய்ய நன்றி. பரிசுத்த ஆவியானவரே, துதி கனம் மகிமை எமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே. ஆமென். God bless you.